சம்மரில் டெலிவரி சாப்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ரொம்ப ரொம்ப குவைட்டாக இருக்குங்க. அது இந்த மாதிரி கிளைமேட்லாம் ரொம்ப நல்லா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆள் வெளியில் வர மாட்டாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். தெரியுதுங்களா? நாட் பிஸி, நாட் பிஸி, நாட் பிஸி. நீங்கள் எந்த ஜோனில் இருந்தாலும் சரி நாட் பிஸி மோடில் தான் இருக்கும். உங்களால் பார்க்க முடியுதுங்களா? நாட் பிஸி. நாட் பிஸி அப்படின்னால எந்த ஒரு ஆர்டரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக டைம் பாருங்கள், 6:29 ஆகுது. 6:29க்கு நாட் பிஸியில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டின்னர் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் நாட் பிஸியில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்மரில் அவங்களே வந்து வெளியில் மேக்ஸிமம் சாப்பிட்ருவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆர்டர் பிஸியாக எல்லாமே இருக்கும். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்குமே ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குவைட்டான டைமு. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஒரு ஆர்டர் அடிக்குது, எங்கே அடிக்குது? 3 மைல்ஸுக்கு போகுது, 3.98 பவுண்ட்ஸுக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப தூரம் இது நம்மளால் எடுக்கவும் முடியாது. இப்போ எங்கே போகுது அப்படிங்கிறத நம்மளால் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தூரம் போகுது. அதனால் இதை கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப தூரமாக அடிக்கும், பே கம்மியாக தருவாங்க. அப்படிங்கும்போது நம்மளால் கொஞ்சம் சர்வே பண்ணது கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஸ்டில் ஹோப்பை விடக்கூடாது, ஸ்டில் முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நாள் இது பண்ண முடியலையா, அதனால் நம்ம சேஃபாக ட்ரைவ் பண்ண வேண்டியதான். ஸோ டெலிவரி ஓட்டுறவங்க ரொம்ப சேஃபாக இருந்துங்க, ரொம்ப கவனமாக இருந்துங்க. ஸோ டெலிவரியில் நம்ம வெளியில் நிறைய இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும். ஆனால் ரோடு சேஃப்டி நல்லாவே இருக்கும். நீங்கள் டெலிவரி பண்ணாலும் சரி, பைக்கில் பண்ணாலும் சரி, காரில் பண்ணாலும் சரி, எல்லாமே ரொம்ப சேஃப்டியாக தான் இருக்கும். பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆர்டர் ஏதாச்சும் அடிக்குதா அப்படின்னு பார்ப்போம். பேசிகிட்டே போகலாமா? இன்னும் எந்த ஒரு ஆர்டரும் அடிக்கலன்னா நம்ம அப்படியே பேசிகிட்டே போவோமா? நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு சூப்பரான ஒரு வியூ கிடைக்கும். நல்ல அருமையான ஒரு வியூ. இந்த வியூவை பார்த்து அழகாக என்ஜாய் பண்ணுவேன். சம்மர் வந்துட்டாலே அப்படின்னா நம்ம பக்காவாக வெயில் தான் அடிக்கும். ஆர்டர் பிஸியாகவே இருக்காது. அப்படியே நார்மலாக சர்வே பண்ணலாம், ரொம்ப பெருசாக இருக்காது. ஓகே, அப்படியே நம்ம ரோட்டில் பார்த்தோம் அப்படின்னா காருக்கெல்லாம் லெஃப்ட் அண்ட் ரைட்டு எல்லா சைட்லையுமே பார்க் பண்ணியிருப்பாங்க. இது எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பார்க்கிங் இருக்காது. ஒரு சில இடங்கள் தான் ஃப்ரீ பார்க்கிங் இருக்கும். இந்த மாதிரி ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க் பண்ணால் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் பே பண்ணணும். அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கணும். நம்ம இங்கே போகும்போது ரோடு ரூல்ஸை பற்றி நிறைய போட்டிருப்பாங்க. கிவ்வே லைன்ஸு, ஸோ ஒன் வே, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஈவன் சைக்கிளுமே பார்த்திங்கன்னா கரெக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக ட்ரைவ் பண்ண முடியும். சிக்னல் போட்டாங்க, நம்ம போயிட்டே வேணும். இது ஒரு ட்ராம் ரோடு. இப்போ நிறைய பேர் ஊர்லேருந்து வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா நம்ம என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் லிங்க் இருக்கும், அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ஷேர் பண்ணி பேசிக்குவோம். கிவ்வே லைன், இந்த லைனில் ரோடு கிளியராக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் மூவ் ஆகிக்கலாம். ஓகே, ரோடு கிளியராக இருக்குது, போயிட்டே கொஞ்சம் தான். சம்மர் வந்துருச்சுல, பயங்கரமாக ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா வரும். ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வியூவை பார்க்க முடியும். இருக்கிற வென்டிலேஷன்லாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே மரங்கள் தான் ஃபுல்லாகவே, ரோடு ஃபுல்லாகவே மரங்கள். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இருக்கிற மரத்தை வெட்டுவாங்க, இங்கே மரங்களை பார்த்தீங்கன்னா நட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மரத்தை நட்டாங்க அப்படின்னா, சரி, ஒரு மரத்தை வெட்டினாங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கு 3 மரம் பார்த்தீங்கன்னா இவங்க நடுவாங்க. ஸோ இவங்களோட சட்டத்தில் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க பெருசாக மரத்தையும் வெட்ட மாட்டாங்க, ரோட்டில் இருக்கிற மரங்களை கிளைகளை மட்டும். அதுவும் பார்த்தீங்கன்னா சம்மரோட எண்டில் பார்த்தீங்கன்னா மரங்களை கொஞ்சம் வெட்டி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வின்டரில் எதுவுமே முளைக்காது. ஏன்னா அந்த டைமில் ஃபுல்லாகவே குளிர் இல்லையா, அந்த டைமில் எந்த ஒரு மரமும் இருக்காது. அது அப்படியே இருக்கும், ஒரு 2-3 மாதம் இருக்கும். அதுக்கப்புறமா மறுபடியும் வரும். அந்த மாதிரி சேஃப்டியாக இருக்கும். இந்த மரம்லாம் பாருங்களேன், இது ஒரு 10-15 வருஷம் இருக்கும் போல். அந்த மாதிரி இருக்குது மரம், பக்காவாக இருக்கும். மரங்களாக இருந்தாலும் சரி, ரோடாக இருந்தாலும் சரி, சைக்கிளுக்குன்னு ஒரு ட்ராக் போட்டிருக்காங்க. அதில் அகலிங் வாக்கில் போயிட்டே வேணும். உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கவே இருக்காது. ஸோ சூப்பராக இருக்குங்க. மற்ற ஒரு விஷயம், அங்கே கம்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இங்கே எவ்வளவோ பெட்டராக தான் தோணுது. இருந்தாலும் நம்ம சொந்த நாடை விட்டுட்டு வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு விஷயந்தான். நம்மளுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறது தானே உண்மை. சைனாவை எடுத்திங்களேன், சைனாவெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா திறமைகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேலைவாய்ப்புகள் அவங்களுக்கு, அவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அதனால் அவங்க வந்து வேறு மாதிரி இருப்பாங்க. நம்ம ஒரு டைப்பில் இருப்போம். இது ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன். நம்மளுக்கு எந்த ஒரு வண்டினாலும் சரி, நம்மளுக்கு வழி விட்டுட்டு தான் மற்ற வழி அவங்க போவாங்க. நம்ம இந்த பக்கம் போவோம், நம்மளோட ஏரியாவுக்கு போகணும். ஆர்டர் ஏதாச்சும் அந்த பக்கம் அடிக்குதா அப்படிங்கிறத பார்ப்போம். வீட்டிலேருந்து போயிட்டுருக்கோம், ஏதாச்சும் அடிக்குதான்னு பார்ப்போம்.
பார்ட் டைம் அப்படின்னா ஒரு எவ்ரிடே நான் 2-3 ஹவர்ஸ் ஈவினிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது. ஃப்ரைடே டைமில் கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ இந்த லாஸ்ட் 3-4 வீக்ஸாகவே பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஹாலிடே எல்லாமே வெக்கேஷன் இந்த மாதிரி இடங்களுக்கு போயிடுவாங்க. அதனால் உங்களுக்கு ஆர்டர்ஸ் பெருசாக இது இருக்காது. சைக்கிள்லையுமே பார்த்து நிறைய பேர் சைக்கிளில் கேட்குறாங்க பசங்க, ப்ரோ டெலிவரி எப்படி சைக்கிளை ஓட்டுறது, எந்த மாதிரி சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு. த்ரோட்டல் இல்லாத சைக்கிள் பார்த்தீங்கன்னா இங்கே லீகல் சைக்கிளுங்க. நம்மளுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா பெடல் பண்ணால் தான் சைக்கிள் கொஞ்சம் வேகமாக போகும். அதுக்கு சொல்லுவாங்க ஸ்மூத்திங் பெடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நான் லைட்டாக பெடல் பண்ணுவேன், ஆனால் சைக்கிள் கொஞ்சம் வேகமாக போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெடல் அசிஸ்டன்ட் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களோட சைக்கிள் போலீஸ் பிடிச்சாலுமே பார்த்தீங்கன்னா உங்களை விட்டுருவாங்க. ஏன்னா இது வந்து லீகல் சைக்கிள். அது எந்த சைக்கிளை கூட இருக்கலாம், பெடல் அசிஸ்டன்ட் இருக்கணும். நீங்கள் பெடல் பண்ணால் தான் சைக்கிள் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கணும். பெடல் பண்ணாமல் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தா போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த சைக்கிளை கேட்ச் பண்ணாங்க அப்படின்னா சைக்கிளையும் கொண்டு போயிடும், சைக்கிளை வந்து சீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களையும் செக் பண்ணிட்டு என்ன அப்படிங்கிறது அவங்க டெசிஷன் எடுப்பாங்க. அதனால் நீங்கள் சைக்கிளில் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நிறைய பைக்ஸ் இருக்குது. ஈக்குட்டா பைக்ஸ் அப்படின்னு பைக்ஸ்லாம் நிறைய இருக்குது. வீக்லி பார்த்தீங்கன்னா 70 பவுண்ட் ரெண்ட்டு கொடுத்து நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் நிறையா இருக்குது. ஸோ நல்லாவே 2 பேட்டரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு நாளைக்கு உங்களால் சர்வே பண்ண முடியும். ஜஸ்ட் 2 பேட்டரிஸ், வீக்லி 75 பவுண்ட் ரெண்ட்டு. ஸோ அந்த மாதிரி சைக்கிள்ஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வாங்கி ட்ரைவ் பண்ணலாம். கேஎஃப்சியில் ஒரு ஆர்டர் அடிச்சிருக்கு, அங்கே போய் பிக்கப் பண்ணணும். கேஎஃப்சி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா. ரீசெண்டாக இந்த ஒரு கேஎஃப்சி ரெடி பண்ணாங்க. ஸோ பக்காவாக உள்ளார நியூவாக இனாகுரேஷன் பண்ணி இன்னும் புதுசாகவே ஃபுல்லாகவே ரெடி பண்ணாங்க. அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா. கேஎஃப்சினாலே தெரியும், வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரான்ச்சஸாக வச்சுருக்காங்க. சைக்கிளை முதல்ல சேஃப்டியாக பார்க் பண்ணுவோம். ஒரு ட்ராம் ரோடு தான் நம்ம சைக்கிளும் போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கும். ஓகே, மொதல் ஆர்டரை வெற்றிகரமாக கேஎஃப்சியில் எடுத்தாச்சு. ஒரு பெரிய பில்டிங்கில் போய் தரப்போகிறோம். பொதுவாகவே ஆர்டர் எடுக்கிறது சீக்கிரமாக ஆர்டர் எடுக்கிறது தான் லேட் ஆகும், கொடுக்குறது மேக்ஸிமம் சீக்கிரமாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் டிஸ்டன்ஸை பொறுத்து. ஆனால் நம்ம கடையில் வெயிட் பண்ணுற நேரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய கடைகளில் பார்த்திங்கன்னா நம்ம போனதுக்கப்புறமா தான் ஆர்டரை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம டிரைவர்ஸ் ஒரு சிலர் லேட் பண்ணுறதுனால ஃபுட்டு வந்து ஆறி போயிடும், கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறவங்க அந்த மாதிரி மேக்ஸிமம் டிரைவர்ஸ் எப்போ கடைக்கு ரீச் ஆகணும் அந்த டைம் தான் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எல்லாருமே எதிர்பார்க்குறது அந்த ஒரு விஷயம் தானே. கஸ்டமர்ஸு ஃபுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், சூடாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து உண்மை தானே.
அப்புறம் அங்கே ஒரு தெரியுதா, அந்த பில்டிங்கில் தான் போய் தரணும். ஓகே, சிக்னல் ரெடி, போயிட்டே. இந்த ஒரு பார்க்கிங் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, இப்படி போகணும். பேமெண்ட்ஸில் கொஞ்சம் மெதுவாக ஸ்லோ மூவிங்கில் போயிட்டு ஓகே, யா இட்ஸ் ஃபைன். லெஃப்ட்டு ஒரு சில பில்டிங்கில் நம்ம கஸ்டமரை வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடணும். இந்த ஒரு ஃபோன் அடிக்கிறப்ப ஒரு சில நம்ம அலர்ட் பண்ண தான் கீழே வருவாங்க. ஒரு சில பில்டிங்கில் வந்து நம்மளை மேலே போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அது நம்ம கஸ்டமர்ஸை கீழே வந்து உங்களோட ஃபுட்டை கலெக்ட் பண்ணி, ஹலோ சார், I am waiting for reception. I am ready reception, sir. You come and down. Yeah, I'm also. Yeah, it's fine. Thank you. இப்போ கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லியாச்சு. இப்போ அவங்க கீழே வருவாங்க. இந்த பில்டிங்கில் நம்ம வெயிட் பண்ணணும். இது ஒரு சூப்பரான ஒரு பில்டிங், நல்லா செக்யூரிட்டி. இங்கே இருந்தால் இந்த பில்டிங்கில் சேஃப்டியாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஃபுட்டை எடுத்து ரெடியாக வச்சுக்க வேண்டியதான். ஃபுட் இஸ் ரெடி, கஸ்டமர் வந்தால் கொடுத்துட வேண்டியதான். ஒரு சில டைம் டெலிவரிஸில் பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டிக்காக ஒரு சில கோடுகள் கொடுத்துருப்பாங்க. அது என்ன கோடுனா, எஸ் கோடு என்டர் பின்னு கேட்குதுங்களா, என்டர் பின் கரெக்ட். கஸ்டமர் வந்து அந்த 4 டிஜிட் பின்னை சொன்னால் தான் அந்த நம்பர் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபுட்டை கஸ்டமர் கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம தப்பான ஆளுகிட்ட ஃபுட்டை கொடுத்துட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ரீசனுக்காக அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி ரீசன் வச்சுருக்காங்க. அவங்க தப்பாக சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் ஃபுட்டை போய் ரிட்டனே கொடுத்து. இப்போ எக்ஸாக்டாக என்ன டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்க்குறதுக்கு ஒரு 5:30 6 அந்த ரேஞ்ச் இருக்கா. கரெக்டாக 8:30 மணி ஆகுதுங்க. 8:30 மணிக்கு என்ன கிளைமேட் இருக்குதுன்னு பாருங்களேன். நல்லா பகலாக இருக்குது. இன்னும் ஒரு மாதம்லாம் போச்சுன்னா இன்னும் வந்து பயங்கர கிளைமேட்டாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஆர்டர் சுத்தமாக இருக்காது. இப்போ வந்து 2 hours 3 hours ஆகுது. பெருசாக ஏர்ன் பண்ண முடியல. 10 pound இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப குவைட். அதுவும் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுனாலே எல்லாமே மோசமாக தான் இருக்கும். அதனால தான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நீ 2 ஹவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 10 pound ஏர்ன் பண்ணியிருக்கோம். சிக்னல் ரெடி, போயிட்டே இருக்கலாம். இன்றைக்கி வந்து மண்டே கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அப்புறம் டியூஸ்டேவும் அப்படி தான் இருக்கும். மேபி ஃப்ரைடே கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லெட்ஸ் see guys, any doubts இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெலிவரி வீடியோஸ் பற்றி போடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் தட்டி விட்ருங்க. மறக்காமல் நினச்சாலும் ஃபாலோ பண்ணிங்க எல்லாரும் தலைவா. முக்கியமான விஷயம், சைக்கிளுக்கும் லைட்ஸ் அண்ட் எல்லா லைட்ஸுமே கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நெசசரி மஸ்ட்.